ஹலோ எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்ஐடிஎஸ் போர்ட்டலுக்குள்ளே போகும்போதோ இந்த மாதிரி ஏபிஏஆர் ஐடி வந்து கேட்டிருந்துச்சு. நிறைய பேருக்கு சப்மிட் பண்ணும்போது இந்த இஷ்யூ நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அது நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட வேறு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இதை ஃபில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ஐடிஎஸ் போர்ட்டலுக்குள்ளேயே போக முடியும். கன்ஃபர்மேஷன் பாப்அப் மெசேஜ் வந்து காட்டுச்சு. ஸோ இப்போ நம்ம நிறைய பேருக்கு இந்த ஐடி தெரியாது. அதனால் நியூவாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். அங்கே கீழேயே தெரியுது பார்த்தீங்கன்னா, நியூவாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்கன்னு. அது ரொம்ப ஓடிபி தான் கேட்கும். ஜஸ்ட் சிம்பிளான ப்ராசஸ். அதை நீங்களே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஐடி க்ரியேட் ஆகிடும். அது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு அது லாகின் ஆகி என்ஐடிஎஸ் போர்ட்டலில் வந்து அகைன் நீங்கள் ப்ரொஃபைல் டேஷ்போர்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் சீடிங் ப்ராசஸ் ஒழுங்காக ப்ராசஸ் ஆகாததுனால டிபிடிக்கு வந்து நம்மளோட ப்ரொஃபைல் வந்து கனெக்ட் ஆகலை. அதனால் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. கீழே வந்து டிடிபி ஸ்டேட்டஸில் வந்து நம்மளுக்கு ரீரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேருக்கு இருந்துச்சு. நிறைய பேருக்கு நாட் எனபிள்னே ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு இன்னுமே அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்குது. அண்டர் ப்ராசஸிங்கில் இருந்தால் பயப்படாதீங்க. அது ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. அது ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஆனால் இந்த ரீரெஜிஸ்ட்ரேஷன் வரவங்க மட்டும் ஆதார் சீடிங் ஒழுங்காக நடந்திருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆதார் அண்ட் uday.com ரெண்டுத்துலேயுமே நல்லா ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் பிரான்ச்லேயே கொண்டு போய் அது என்ன தான் நடக்குது, என்ன இஷ்யூ தான் போகுது. நிறைய பேருக்கு இன்ஆக்டிவ்னு காட்டுது. இன்ஆக்டிவ் எதுக்கு நடக்குதுன்றதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. சீட் பண்ணியுமே இந்த டிபிடிக்கு வந்து அது எனபிள் ஆகிருக்காது. என்பிசி போர்ட்டல் வந்து அதை வந்து ஒழுங்காக அதை வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது நிறைய இஷ்யூ இருக்குது. நீங்கள் அது பிரான்ச்சில் ஒரு வாட்டி ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது என்ன தான் நடக்குது. ஏன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஷேர் அதில் தான் வரும். அது ஒழுங்காக ஆடட் ஆகலைன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஷேர் வராது. ரொம்ப மந்த் ஆனாலுமே அது ஹோல்டுலேயே ஆகிடும். ரிஜெக்ட் ஆகும்னு இல்லை, பட் ஹோல்ட் ஆகிடும். நீங்கள் எப்போ அதை சரி பண்ணுறீங்களோ, அது எப்போ ஆடட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு அது ஷேர் வர மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணுங்கள். அது பண்ணி முடித்தவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் ரீரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் இருக்கட்டும். அது 7 days ஆகும். ஆனால் நீங்கள் ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அங்கே ரீகேஒய்சின்னு இருக்குது. அதை அப்டேட் பண்ணிங்கன்னா திருப்பியுமே அந்த என்ஐடிஎஸ் போர்ட்டல் வந்து உங்களோட ப்ரொஃபைலை ஃபுல்லாகவே ஃப்ளச் பண்ணி எடுக்கும். இப்போ என்ன ப்ராசஸில் இருக்கோ அதை ஃபுல்லாக ஃப்ளச் பண்ணும். நீங்கள் வந்து அந்த ரீகேஒய்சியும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஈஸியாக பண்ணிவிடுங்க. அதுவுமே ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸாக தான் இருக்குது. ஓடிபி ரிசீவ் ஆகும், அவ்வளோதான். அது முதல்ல பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த லீவ் ப்ராசஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நம்ம அப்ரென்டைஸில் எப்படி லீவ் எடுக்கணும் அப்படின்னு. அப்ரென்டிஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் லீவ் வந்து நீங்கள் ஒரு மந்தோட கம்ப்ளீஷனில் தான் லீவ் எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுத்தால் தான் அது உங்களுக்கு பெய்டு லீவாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களோட மணியை வந்து டிடெக்ட் பண்ணும். மேக்ஸிமம் எவ்வளோ டிடெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெரிட் லிஸ்ட்டில் பாஸ் ஆனவங்க சொன்னதை வச்சு பார்த்தோன்னா, நம்மளுக்கு கவர்மெண்ட் ஷேர் அண்ட் கனரா பேங்க்கோட ஷேர் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் எடுத்து டோட்டலாக 500 கிட்ட வந்து நம்மளுக்கு 1 day சேலரி மாதிரி அதை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி லீவ் எடுத்துக்கோங்க. அதிகமான லீவ்லாம் எடுக்காதீங்க. எமர்ஜென்சினா மட்டும் எடுத்துக்கோங்க. முக்கியமாக உங்கள் மேனேஜர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் சேலரி ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்டைஃபன் ப்ராப்பராக வரும். அதுவுமே April 10க்குள்ளே அரௌண்டு ஃபுல்லாக மார்ச்சோட எல்லா இதுவும் சேர்த்து நம்மளுக்கு ஸ்டைஃபன் வந்துடும். அண்ட் இது எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, நீங்கள் பெனிஃபிஷரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகுறீங்களோ இல்லையோ, கனரா பேங்க்லேருந்து உங்களோட ஷேர் வரும் இல்லையா, அந்த ஷேருக்காக உங்களோட அட்டண்டன்ஸை மேனேஜரே கேட்பாங்க. மேனேஜருக்கு தான் மெயில் வரும் உங்களோட அட்டண்டன்ஸ் எடுக்க சொல்லி. அவங்க கேட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அட்டண்டன்ஸை கொடுத்துட்டு ஒரு நோட், ஒரு ரிஜிஸ்டர், அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் வந்து சிக்னேச்சர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்படி தான் நம்மளோட அட்டண்டன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் சப்மிட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து ப்ராசஸ் ஆகும். நீங்கள் வந்து இன்ஆக்டிவ்னு நிறைய பேருக்கு காட்டுதுன்னு சொன்னீங்க. இது என்ன ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு வந்து டிபிடிக்கு வந்து எனபிள் ஆகிருக்காது. அதனால் கூட இது ப்ராப்ளமாக இருக்கும். இது நீங்கள் பிரான்ச்சில் கொடுத்து தான் சால்வ் பண்ண முடியும். நீங்களாம் எதுவும் பண்ணிடாதீங்க. எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்டே கொண்டு போங்க. இந்த ப்ராப்ளம்லாம் அவங்க தான் சால்வ் பண்ண முடியும். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆதார் சீடிங் ப்ராசஸ்லாம் அவங்க தான் ஃபுல்லாக பண்ணணும். சேலரி April 10 அரௌண்ட் நம்மளுக்கு கைக்கு வந்துடும். அப்புறம் கனரா பேங்க்கோட அப்ரென்டைஸ் இந்த 1 month எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு டெலிகிராமில் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணி உண்மையாகவே இந்த ஒர்க் வந்து ஒர்த்தா, இது நல்லா நம்மளுக்கு டிக்னிட்டியோடு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதில் இந்த ஷார்ட்ஸில் அதை சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு தப்பாகவும் சொல்ல முடியாது, கரெக்டாகவும் சொல்ல முடியாது. பட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம இந்த 1 monthல் நம்மளை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றத வச்சு நம்ம சொல்லலாம். உண்மையாகவே இந்த அப்ரென்டைஸ்ன்ற ஒர்க் வந்து ஒர்த்தா இல்லையான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.